ஜேர்னல் என்ட்ரி டேலியில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்? எப்போவுமே ஜேர்னல் என்ட்ரி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தர்றது பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணாமல் தானே இருக்கணும். ஜேர்னல் என்ட்ரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் எரர் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ்லாம், அதாவது ரெண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கு, சேலரி பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஜேர்னல் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஜேர்னலே எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் அசட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது தப்பான கான்செப்ட்டு. ஃபிக்ஸட் அசட்டும் நமக்கு உள்ளே வரும்போது அதுவும் ஒரு பர்ச்சேஸ் தான். அதை டேலியில் ஜேர்னலாக யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆக்சுவலாக அதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக தான் போய் போஸ்டிங் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நார்மலாக ஸ்டாக் ஐட்டம் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி போடுவீங்க, சரியா? ஒரு ஐட்டமாக என்ட்ரி போடுவீங்க. ஃபிக்ஸட் அசட்டை நம்ம ஐட்டமாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா அது ஃபிக்ஸட் அசட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகும், ஐட்டமாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். அப்போ அதில் அதோட மோடு சேஞ்ச் பண்ணிக்கணும். அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரியை நீங்கள் போடணும். ஜேர்னலாக போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜேர்னலாக போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, ஐடிசியில் இப்போ நீங்கள் ஃபார்ம் 3B ஃபைல் பண்ணும்போது ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகாது. இது நிறைய பேர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது எரர் அடிக்கும். அந்த இன்வாய்ஸை நம்ம விட்டுருவோம், சரியா? இது ஆக்சுவலாக என்னை ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. பட் நான் அடித்து சொன்னேன் அப்படி போடக்கூடாதுன்ட்டு. பட் எப்படி போடணுன்ற மெத்தட் இது தான். ஸோ நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி எவ்வளோ தூரம் அதாவது நம்ம இந்த சில என்ட்ரி யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதில் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் டிப்ஸு உங்களுக்கு வேணும், டவுட்டுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக நான் சொல்லித்தரேன். என்னென்னா கிளாஸஸ்லாம் எடுத்தால்